அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 2, 2025 சித்திரை 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு வரம்தான். சிந்திப்போம், செயல்படுத்துவோம், சாதிப்போம். சாதனையை நோக்கி நம் முயற்சிகளை எடுத்து வைப்போம், வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நம்ம கேட்கக்கூடிய அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு தன்னம்பிக்கையும் கலந்த ஒரு குறிப்பு. இந்த குறிப்பு நான் இப்போது உங்களுக்கு ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி இதை ஒரு 3 முறையாவது நான் கேட்டிருப்பேன். இது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வர்றேனோ அதை ரொம்ப ஆழமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டது போல் இந்த குறிப்பு இருக்கிறது. உங்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அல்லவா? அதையே அப்படியே இந்த குறிப்பு உங்களுக்கு உணர்த்தும். இப்போ வாங்க அந்த குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். குருஜி, என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நீ ஒழுங்காக சாப்பிடணும், நைட்டு சீக்கிரம் படுத்து தூங்கணும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே பண்ணாத, இது மாதிரி ஒரு 100கணக்கான விஷயத்த உலகத்தில் நிறைய பேர் எனக்கு அட்வைஸாக கொடுக்குறாங்க. எனக்கு இருக்கே பிடிக்குது குருஜி. நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சார், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்த உங்களை பற்றி நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யணும், அது ஏன் அது நல்லபடியாக நடக்கணும், அல்லது அது ஏன் இப்போ நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் சார். ஃபஸ்ட்டு, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதுதான் இயற்கை, கரெக்டா?
உங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிடிச்ச விஷயத்த செய்வீங்க, பிடிச்ச மனிதர்களை பார்ப்பீங்க, பிடிச்ச கேமை விளையாடுவீங்க, பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்க, பிடிச்ச சட்டையை வாங்குவீங்க, பிடிச்ச கார் வாங்குவீங்க, பிடிச்ச மொபைல் வாங்குவீங்க. எல்லாமே நமக்கு பிடிச்சதை தான் ஆட்டோமேட்டிக்காக செய்ய தோணும். அப்போது எந்த ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பிடிக்காத ஒரு விஷயத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போ முதல்ல உங்களோட பாடி, உங்களுடைய மைண்டு இதெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஆசை இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஆசை தீவிரமாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களான்னு பாருங்கள். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த காரு கிரேசி பீப்புள் இல்லை பைக் பிரியர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பைக்குன்னா அப்படி ஒரு பேஷன் இருக்கும். அந்த வண்டியை டெய்லி தொடப்பாங்க, அதை அப்படி வச்சுப்பாங்க. அந்த பைக்கில் ஒரு சின்ன சவுண்ட் வருது, சைலன்சரில் ஒரு சின்ன சத்தம் வருதுன்னா உடனே போய் மெக்கானிக்கிட்ட போய் பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. கார்பரேட்டில் சவுண்ட் வருதுடா, பிரேக் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே போய் சரி பண்ணிடுவாங்க. அதே இது இன்னொரு பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பைக்கு மேலே ரொம்ப பிரியம்லாம் இருக்காது, அவங்க ரொம்ப அதெல்லாம் லவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எனக்கு டெய்லி காலையில் ஆஃபீஸுக்கு போகிறேன், வீட்டுக்கு வர்றேன், அவ்வளோதான். இதுக்கு மட்டும்தான் இந்த வாகனம் வந்து ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள். அதுக்கு மேலே எனக்கு பெரிய ஆசையோ இதுவோ இல்லை. இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை பராமரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உட்காந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்தையும். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, வண்டி நின்று போனாதான் அவன் ஒர்க் ஷாப்புக்கே கொண்டு போவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதே தாங்க உடம்புக்கும். இப்போ இந்த உடம்புக்கு நான் இதெல்லாம் என்னை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்கள் உடம்பை நேசிக்கலைன்னு அர்த்தம். உடம்பு மேலே உங்களுக்கு பேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன் சார் எவ்வளவு பெரிய ஒரு கேட்ஜெட் சார் இது, கடவுள் கொடுத்துருக்கிற வரம். இந்த உலகத்திலேயே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சொத்து, உங்களுக்கு மிகப்பெரிய கேட்ஜெட்டே இந்த உடம்பு தான். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கேட்ஜெட் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் மொபைல் ஃபோனு, ஒரு டிவி, ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு காரை பார்த்து ராக்கெட் விட்டுருக்கான், என்னென்னமோ இன்னைக்கு நடக்குது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களே, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாருங்க? இந்த உடம்பும் இந்த மைண்டும் தானங்க, நீங்கள் தானங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இதை விட ஒரு பியூட்டிஃபுல் கேட்ஜெட்டு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கேட்ஜெட்டை கையில் வச்சிருக்கிறீங்க சார். என் உடம்புக்கு நான் இப்படி செய்யணும், இந்த உணவு கொடுக்கணும், இது இப்போ தூங்கணும், இப்படி எந்திரிக்கணும்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல இந்த உடம்ப மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கா பாருங்க. இதை நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு பாருங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு பாருங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வாழ்க்கையில் இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்க, மிகப்பெரிய மனிதர்களே இந்த தவறு செய்கிறாங்க. மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய உயரத்தில் உச்சக்கட்டத்தில் வியாபாரத்தில் ஜெயிச்சவங்க, உலகத்திலே பெரிய சாதனையாளர்கள் கூட இதை கவனிக்க தவறிடுறாங்க. ஏன்? நீங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் கம்பெனின்னு சொன்னால் ஆப்பிள் கம்பெனியை சொல்லலாம். அதனுடைய நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கங்க. உலகத்துக்கே சிறந்த ஒரு ப்ராடக்டை கொடுத்தார். அற்புதமான ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, ஒரு மொபைல் ஃபோனோ உலகத்துக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த பிராண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ரெப்யூட்டட் பிராண்டாக இன்னைக்கு உலகத்தில் இருக்குதே. இவ்வளவு அற்புதமான ஒரு பொருளை உற்பத்தி செஞ்ச ஒரு மனிதர், கடவுள் கொடுத்த இந்த உடம்பு அந்த ஒரு கேட்ஜெட்டை கோட்டை விட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிட்டார் பாருங்க. ஏன்னா இதை கவனிக்கலை. அவர் சாகும்போதும் அதைத்தான் சொல்லிட்டு போனார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன நான் பண்ண பெரிய தவறு, என் உடம்பை கவனிக்காம விட்டுட்டேன், இது மாதிரி யாருமே இந்த தவறை செய்யாதீங்க, நான் பெரிய ஒரு தவறை செய்து விட்டேன்னு அவருடைய டெத் பெட்ல இருந்துட்டு பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், கடவுள் கொடுத்துருக்கிற வரம் இது. இதுக்கு என்னெல்லாம் செய்கிறது, நான் எங்கே ஆரம்பிக்கிறதுங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் நேசிக்கிறீங்களான்னு பாருங்க. இதை வெறித்தனமாக காதலிங்க, நேசிங்க. உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்குண்டான வேலைகள்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. தேடி தேடி போவீங்க, செய்வீங்க. இதுதாங்க சூட்சம். எப்போ இதை நேசிக்க தொடங்கிட்டீங்களோ ஆரோக்கியம் தானாக உங்களை தேடி வரும். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி அந்த குறிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ளாக
இது யாரெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னா, இப்போ கேட்டவங்க கேட்கணும்னு நான் ஆசைப்படலை. என்னடா நம்ம கேட்டோமே அப்படின்னு உங்களுக்கு எண்ணுவது போல் இருக்கும். இல்லை, நாம் எல்லாரும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வதனால நிச்சயமாக இந்த ஆடியோ நம்ம காதில் விழுந்திருக்கும். ஆனால் தொடர்ந்து செய்யாதவர்களுக்கு தானே இந்த விஷயம் போகணும். நேற்றைக்கு ஒரு விஷயம் பேசினோம். யாரெல்லாம் தொடர்ந்து செயல்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை திருத்துவது, அவர்களை வழிநடத்துவது, அவர்களை நல்வழிப்படுத்துவது, அதுதான் ஒரு சிறந்த குருவுக்கு, சிறந்த ஆசானுக்குரிய ஒரு செயல் அப்படிங்கிறத ஒரு ஆடியோவின் வாயிலாக கற்றுக்கொண்டு அதனைப்படி ஒரு திட்டம் நம்ம மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அதில் பெருவாரியான நபர்கள் அந்த ஆடியோவே கேட்கலை அப்படிங்கிறது தோன்றியது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், லீடர்ஸ் குரூப்பில் நீங்கள் கருத்து சொல்லுங்கள், உங்களுடைய பதிலை சொல்லுங்கன்னு. குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தீங்க. நான் எல்லாருடைய பெயர்களையும் எழுதி வச்சுருக்கேன். இன்னும் மற்றவர்களும், ஏன்னா இது விடுமுறை காலம். எல்லாருமே பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படின்னா குழந்தைகளோடு அல்லது வீட்டினரோடு பொழுதை கழிப்பது அப்படின்ட்டு எங்கெங்கோ அலைகிறோம், எங்கெங்கோ செல்கிறோம். இதெல்லாம் நடக்கணும். இப்போ பள்ளிக்கூடம்னா பள்ளி நாட்களில் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகணும், அலுவலகம்னா அலுவலக நாட்களில் அலுவலகம் போகணும், மற்ற நாட்களில் ஓய்வு அப்படின்னு மற்றவற்றுக்கு வைத்துக்கொள்ளலாம். ஆனால் உடல் அப்படிங்கிறது காலையில் எழுந்தால் இரவு தூங்கணும், இரவு தூங்கினா காலையில் எழணும். நாம் உண்ணக்கூடிய உணவு செரிக்கணும், செரித்த உணவு வெளியில் போகணும், மீண்டும் நமக்கு பசிக்கணும், பசித்ததுக்கப்புறம் நம்ம புசிக்கணும், புசித்ததுக்கப்புறம் அது செரிக்கணும். இப்படி ஒரு சைக்கிள்ஸ், ஒரு சர்க்கிள் அப்படின்னு ஒன்று நடந்து கொண்டே இருக்கணும். அதற்கு பெயர் தான் உடல். இந்த உடலை நாம் பேணாமல் காக்காமல் நாம் எதை கொண்டாடுவதற்கு இந்த விடுமுறையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? இந்த உடலை பேணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இந்த உடலை நாம் பாதுகாப்பதற்கு அற்புதமாக நேரம் கிடைத்திருக்கிறது. இதில் நாம் இதை பயன்படுத்தி கொள்ளணுங்கிற ஆசை ஏன் வரமாட்டேங்குது? இதைத்தான் அந்த ஆடியோலையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுது நாம் நமது உடலை கவனிக்கப் போகிறோம், ஏதேதோ பொருள்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏதேதோ விஷயத்துக்கெல்லாம் நம்ம மெனக்கிடுறோம். நாம் நம்மளுடைய உடலை அன்பு செலுத்தாததனால், நமது உடலை நாம் விரும்பாததனால், நாம் நமது உடலுக்கு தேவையான இந்த பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் அந்த சகோதரர் கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக சொன்னார். அதற்கு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். ஆப்பிள் அந்த நிறுவனத்தின் தலைவரை சொன்னார். ஸோ அவருடைய இறப்பின் தருவாயில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் சொன்னார். வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தவறொன்று செய்துவிட்டேன், என்னுடைய உடலை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அதனுடைய விளைவு நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன். ஸோ இனிமேல் யாரும் அப்படி இருந்து விடாதீர்கள்னு யார் சொல்கிறா? ஆப்பிள் அப்படிங்கிற உலகளாவிய, அதிலும் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய, எல்லாராலும் வாங்கப்படக்கூடிய அந்த நிறுவனத்தின் தலைவர் சொல்கிறார். அவ்வளவு கோடிகள் இருக்குது, அவ்வளவு பெயர்கள் இருக்குது, ஆனால் அவருடைய உயிர் அப்படிங்கிறது இல்லை. அப்போது அவர் சொல்லும் போதாவது அதையாவது காது கொடுத்து கேட்கணும். பைக்கை அப்படி பார்த்துக்கிறாங்க, மொபைலை அப்படி பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நான் பல முறை சொல்லியிருப்பேன். இவைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தன்னுடைய உடலுக்கு கொடுக்கவில்லை. தன்னுடைய உடலுக்கு தேவையான விஷயங்களை இப்போது நம்ம மாற்றி பெட்ரோலுக்கு பதிலாக டீசலோ அல்லது டீசலுக்கு பதிலாக பெட்ரோலோ நம்மளுடைய வாகனங்களுக்கு நிரப்புவோமா? வாய்ப்பே இல்லைல்ல. இப்போ கார் உங்களுடைய கார் டீசல் கார், நீங்கள் பெட்ரோலை மாற்றி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது ஒரு சில தூரம் போன பிறகு அது நின்றுவிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற எல்லா பெட்ரோலையும் எடுத்துட்டு, அது பெட்ரோல் தான், அதுவும் ஒரு எரிபொருள் தான், ஆனால் அது ஓட மாட்டேங்குது. ஏன்னா இன்ஜின் அதற்காக அது தயாரிக்கப்படலை. அப்போ எல்லா பெட்ரோலையும் எடுத்துட்டு டீசலை கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த இன்ஜின் முழுவதும் அதை சுழற்றி அதை சுத்தப்படுத்தி மீண்டும் டீசல் கொண்டு வரணும். அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கும். அதனால் பெட்ரோல் பல்கில் நீங்கள் எந்த வாகனத்தில் போனாலும் சரி, நீங்கள் பெட்ரோல் வண்டியில் போனாலும் டீசல் வண்டியில் போனாலும் அதில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க.
இதை நிறைய பேர் கார் வச்சுருக்கவங்க செய்வீங்க, மற்றவர்களும் பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் தானே அப்படின்னு. அந்த பெட்ரோல் பல்கில் ஃபில் பண்ணக்கூடிய அந்த பம்பாய் கூட சொல்லுவார், ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுக்கிறங்க. ஏன்னா சொல்லும் டீசல் டீசல் டீசல்னு சொல்லும். சொன்னதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ண விடுவோம். ஏன்னா மாற்றி செய்தால் அது நிச்சயமாக பிரச்சனையை உண்டு பண்ணும். இப்படி ஒரு வாகனம், அந்த வாகனம் அதிகபட்சம் அப்படிங்கிறது கோடி கணக்கான ரூபாய் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அதிகபட்ச விலையை நான் சொல்கிறேன். அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறதுக்கு ஒரு விலை இருக்கும். அந்த விலை உள்ள ஒரு பொருளுக்கு மாற்றி அடித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளவு சிரத்தையாக, எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உடலில் நம்மளுடைய வயிறுன்னு இருக்குது, என்ஜின்ஸ் எத்தனையோ என்ஜின்ஸ் இருக்குது இல்லையா? நம்மளுடைய கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு வரைய எல்லாமே இன்ஜின்கள் நிறைந்த ஒரு பகுதி தான். நுரையீரல் அப்படிங்கிறது, கல்லீரல் அப்படிங்கிறது, கணையம் அப்படிங்கிறது, பித்தப்பை அப்படிங்கிறது, சிறுகுடல், பெருகுடல், சிறுநீரகங்கள், இப்படி நம்மளுடைய எல்லா உறுப்புகளுமே இயங்கி கொண்டே இருக்கக்கூடியவை. இவைகளுக்கு தேவையான உணவை நாம் தருகிறோமா அப்படின்னு எப்பயாவது சிந்திச்சிருக்கிறோமா? இவைகளுக்கு தேவையான உணவை நாம் தருகிறோமா அப்படின்னு எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? இவைகளுக்கு தேவையான பானங்களை, நீர்களை அல்லது சாறுகளை நாம் கொடுத்துருக்குறோமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த மது பிரியர்கள் அப்படி தான் அவங்கள சொல்ல சொல்கிறாங்க. குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாதான், மது பிரியர்கள் அப்படின்னு தான் அழைக்கணுமா? அவங்களாம் சற்று சிந்திக்கிறாங்களா? நம்மளுடைய கல்லீரல் என்ன பாடுபடும்? நம்மளுடைய கல்லீரல் நம்மளுடைய அந்த பானத்தில், அந்த சாறில், அந்த நீரில் தேவையற்ற ஏதேனும் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை நீக்கணும். இப்போ நான் சொன்னேன்ல, டீசல் இன்ஜினில் பெட்ரோலை போட்டுட்டா அந்த இன்ஜினில் உள்ள பெட்ரோலை ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துட்டு அதை சுத்தப்படுத்திட்டு, அது பெரிய ப்ராசஸ், நான் சாதாரணமாக சொல்லிட்டேன். அதுபோல் நித்தம் அந்த மதுவை குடிப்பவர்களுக்கு அந்த அவர்களுடைய கல்லீரலானது அதில் உள்ள ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதியியல் பொருளை பிரித்து எடுக்குது, பிரித்து எடுத்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அதனுடைய பணியாகவே இருக்குது. கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு உண்டுன்னு நம்ம பலமுறை சொல்லியிருப்போம். அதனால தான் குடிகாரர்களுடைய கண்கள் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா அது முழுமையாக அது இரவெல்லாம் வேலை பார்த்துருக்கு. இவர் தூங்கினா கூட, இவர் மயக்கத்தில் இருந்தால் கூட, ஏன்னா அவர் என்னவா இருந்தார்னே தெரியாது போதையில் இருக்கும் பொழுது, அது முழுமையாக அதிலிருந்து அந்த ஆல்கஹாலை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை செய்வதனால அந்த உடலானது, அந்த கண்ணானது சிவப்பாக மாறுகிறது. அப்போது எவ்வளவு மெனக்கெடுகிறது நம்மளுடைய உடல் ஒவ்வொரு நாளும். இது அவங்கள மட்டும் நான் சொல்லலை, நாமளே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குளிர்பானங்களை அருந்துகிறோம். அது எவ்வளோ தவறுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் அதை கடைபிடிப்போம். சரி, இவையெல்லாம் நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம், இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடங்களை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகும் பொழுது நான் சொன்ன விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். எதற்காக அருந்துகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து பருகுங்கள். அந்த நீர் எவ்வாறாக உள் இறங்குகிறது என்பதை உள்முகமாக பார்த்து அனுப்புங்கள். அதனுடைய சுவையை உணருங்கள், அதனுடைய தன்மையை உணருங்கள். தன்மைனா அதனுடைய தட்ப வெப்பங்களை நீங்கள் உணர வேண்டும். அது எவ்வளவு குளிர்ந்த நீராக இருக்கிறது அல்லது வெதுவெதுப்பான நீராக இருக்கிறது, அந்த வெதுவெதுப்பை நாம் எப்படி உணர்கிறோம், அது எப்படி நம்மளுடைய தொண்டை பகுதியில் உள் இறங்குகிறது அப்படிங்கிற அளவுக்கு உள்முகமாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பழக தான் நமக்கும் நமது உடலுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக கிடைக்கும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும். சரி, இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. மொபைல் ஃபோனை இப்போது நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம். அதாவது 3 விஷயங்களுக்கு நம்ம பதிலளிப்போம். அவ்வாறாக 3 விஷயங்களில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்,
நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். நான் எப்பொழுதுமே சொல்வேன், வாய்ப்புகள் வரும் பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தணும். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம்ங்கிறதுனால வாங்க அந்த 2வது பதில் என்னங்கிறதுக்கு தயாராக இருங்க. முதலாவதாக, தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதாவது நேற்றைக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும். அதற்கு நீங்கள் பதில் தொடர்ந்து சொல்பவர்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து நடப்பவர்களுக்கு ஆரோக்கியம் கிட்டும், அது ஒன்று. தொடர்ந்து யாரெல்லாம் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிட்டும். அது அந்த மேஜிக்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இந்த மேஜிக்கை பொறுத்தவரைய மெஜிஷியன் எங்கேயோ செஞ்சு நம்ம அதை பார்த்து ரசிக்க வேண்டியது அல்ல. நீங்கள் செஞ்சாலே நடக்கும். ஸோ அதை செய்து பாருங்கள். இதுதான் முதல் கேள்வி. 2வதாக, நமக்கு வாழ்த்துவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்றைக்கி நம்மளுடைய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்களுக்கு திருமண நாள். அவங்களுக்கு உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நேரம். சகோதரி டைகர் அகிலா மற்றும் சகோதரர் டைகர் கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, எல்லாருமே நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா மற்றும் சகோதரர் டைகர் கோபிநாத் அவர்களுக்கு நீங்கள் அவங்களுடைய திருமண நாளுக்கு வாழ்த்துங்க. அவங்க நீடூழி வாழ்வதற்கு வாழ்த்துங்க. அவங்க வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாழ்த்துங்க. சகோதரிக்கு மீண்டும் என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து நம்மளுடைய 3வது வெற்றி ஸ்லோகன், நம்மளுடைய டைகர் குழுமத்துடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை நீங்கள் வாய்விட்டு சொல்லி அதன் பிறகு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ஸ்லோகன் அள்ளித்தரும். இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து நீங்கள் எழுதணும். இப்போது இந்த 3 பதில்களையும் அளித்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி, இப்போ நாம் எல்லாரும், அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நாம் எல்லாரும் நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக ஒரு அற்புதமான அந்த ஆரோக்கிய குறிப்பு, அதை பற்றி நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். இப்போது நான் இந்த வாரத்தில் நிறைய ஆடியோ எடுத்து வச்சேன். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் அளிக்கும் பொழுது அந்த விளக்கங்களே அன்றைய நாளை நிறைவு செய்வதனால நான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கூடுதலாக 2 ஆடியோக்களை நம்ம கேட்டு விடுவோம். கேட்டுட்டு மொத்தமாக அதற்கான விளக்கத்தை தரேன். ஏன்னா அந்த ஆடியோ நம்ம முதல்ல இடைவெளிக்கு முன்பாக கேட்ட ஆடியோ வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஆடியோ. ஸோ அதை பற்றியும் நம்ம நிறைய பேசணும். இப்போ நம்ம இன்னொரு ஆடியோவை நம்ம கேட்டுக்கலாம். இந்த அற்புதமான ஆடியோ இது ஒரு கதை வடிவில் ஒரு குருவுக்கும் ஒரு மாணவனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு செயலை ஒரு அம்மா நமக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த அற்புதமான தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய இந்த தொடர் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்க வருகிறது அந்த குறிப்பு. இந்த அற்புத குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி அம்மா டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர்.
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நாம் இப்போது சகோதரி அம்மா டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய தொடர் முயற்சி பற்றிய அந்த குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். எனக்கு ஒரு மருத்துவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து சொன்னார். அவர் இந்த ஊசி மருத்துவம் என்கிற சீன அக்குபங்க்சர் கற்றவர். ஆங்கில மருத்துவர் அக்குபங்க்சரும் கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டவர் நல்ல வாய்ப்பாக சிங்கப்பூரில் ஒரு நிறுவனத்தில் சீனர்களிடமே உரிய உண்மையான மருத்துவர்களிடமே அதை கற்றுக்கொண்டார். அந்த சீன மருத்துவ முறைப்படி அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர்கள் ஜென் புத்திச பிரிவில் பயிற்சி பெற்றவர்கள். அவர் தன்னுடைய கல்வி அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு உயர்ந்த கருத்து ஒன்று கிடைத்தது. அது என்னவென்றால், அந்த ஆசிரியர்களுடைய ஒழுங்குமுறையில் காலையில் அதிகாலை 3:45 மணிக்கு இந்த மாணவர் தேநீருடன் ஆசிரியருடைய அறைக்கு செல்ல வேண்டும். 3:45 என்பது அவர்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சில மணித்துளிகள் இவர் முன்னால் வந்து விட்டால் வெளியே நிற்க வேண்டும். இவர் வெளியே நின்றுவிட்டு உள்ளே செல்லும் பொழுது தேநீர் ஆறி போயிருக்கும். அந்த உரிய சூட்டில் அது இருக்காது. ஆகவே அந்த ஆசிரியர் அந்த தேநீரை அருந்த மாட்டார். மாணவர் திரும்பி சென்று விடுவார். 3:45 மணிக்கு சரியாக அந்த தேநீரை தயாரித்து உரிய சூடும் சுவையுமாக உள்ளே எடுத்து செல்லுவது என்பது எப்படிப்பட்ட தயாரிப்பு? அந்த தயாரிப்பு அந்த ஒரு சில வினாடிகள் தாமதமாகி தேநீர் ஆறிவிட்டால் அவர் திரும்பி போக நேரும் என்பது ஒருவருக்கு எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கும். அடுத்து அப்படி அவர் கொண்டு போகிற அந்த தேநீரானது ஒரு குவளையில் அந்த ஆசிரியருக்கும் அத்துடன் ஒரு சிறு மரக்குவளை இந்த மாணவருக்குமாக எடுத்து செல்ல வேண்டும். அந்த தேநீர் நிறைந்த பெரிய குவளை ஆசிரியருக்கு இவர் கொண்டு போய் கொடுத்தவுடன் அந்த ஆசிரியர் தன்னுடைய குவளையில் இருந்து கொஞ்சம் தேநீரை அந்த மாணவருக்காக ஊற்றுகிறார். அந்த தேநீரை இவர் குடித்துவிட்டு வருகிறார். இது ஒரு நடைமுறை. மாணவர் தேநீரையே குடித்துவிட்டு சென்றிருந்தாலும் அந்த தேநீரை குடிக்க வேண்டும். அவர்தானே தயாரிக்கிறார், அவரே 2 கப்லையும் ஊற்றிக்கிட்டு போலாமே என்றால் இல்லை, அதை ஆசிரியர் தான் கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு சொல்லப்படாத சங்கதிகளை அந்த சின்ன தேநீர் கோப்பைகள் வைத்திருந்தன. கடைசியாக அவரும் அந்த கேள்வியை கேட்டுதானே ஆகணும். ஒரு நாளில் தினமும் இப்படியே நானே கொண்டு வர்றேனே, ஏன் நான் அங்கேயே குடிச்சிக்கலாமே, அல்லது ஒரு நிமிடம் முன்னால் தான் அந்த தேநீரை குடித்தால் என்ன என்ற கேள்வியை, அல்லது இந்த பழக்கத்தின் பின்னால் இருக்கும் செய்தி என்ன என்பதை அந்த மாணவர் ஆசிரியரிடம் கேட்டுவிட அன்றுடன் அவருக்கு தேநீர் கொடுக்கும் வேலை நிறுத்தப்பட்டது. இது ஏற்படுத்துகிற மன உளைச்சல். இது நம்ம செய்தது தவறா என்கிற கேள்வி. அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் அவரை அழைத்து சொல்லுகிறார், ஒன்றும் இல்லைப்பா, நீ எவ்வளவு கற்றவனாக இருந்தாலும் ஆசிரியர் முன்னால் வரும்போது வெற்று பாத்திரமாக வா. நீ எவ்வளவு குடித்துவிட்டு வந்திருந்தாலும் அதற்கு பிறகும் உனக்கு ஊற்றுவதற்கு உன் ஆசிரியனிடம் கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்று நம்பு. நீ தயாரிப்பது தேநீரை அல்ல, உன்னை, உன் வாழ்க்கையை. எதனை எந்த நேரத்தில் எவ்வளவு பக்குவமாக தயாரிக்க வேண்டும் என்பது நீ தயாரிக்கிற ஒரு கோப்பை தேநீரில் நீ உன் வாழ்க்கையை ஒழுங்கமைத்து கொள்ளுகிறாய்.
இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற இந்த ஒழுங்கு இனி உன் வாழ்நாளில் மாறவே மாறாது. அந்த கடிகாரம் உனக்குள்ளே இறங்கிவிடும். அதற்கான பயிற்சி தான் இது என்று அந்த ஆசிரியர் சொன்னதை இப்படிப்பட்ட பெரிய நூலகங்களில் வந்து நிற்கும் பொழுது அந்த ஆசிரியருக்கு முன்னால் நின்ற அந்த காலி கோப்பையை போலத்தான் நாம் உணர்கிறோம். நன்றி அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து, அதாவது இடைவேளைக்கு முன்பாக கேட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, உடலை நாம் எப்படி பேணுவது, எப்படி காப்பது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கமாக நாம் நமது உடலை காதலிக்க வேண்டும். நமது உடலை விட வேறு எந்த கேட்ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். கேட்ஜெட்ஸ்னால் இன்றைக்கி நிறைய நமக்கு உதவக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நவீனமாக நமக்கு தேவையான நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிதில் அந்த வேலைகளை செய்யக்கூடிய சாதனங்களுக்கு பெயர் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேட்ஜெட்டில் எவ்வளோ அற்புதமான கேட்ஜெட் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உடலானது நமக்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த இயந்திரம் மாற்றி நம்ம வந்து மதுவையோ வேறு வகையோ கொடுக்கும் பொழுது, குளிர்படங்களையோ கொடுக்கும் பொழுது அந்த உடலானது பாடுபடுகிறது. அந்த பாடுபடுதலை நம்ம எல்லோரும் என்ன எண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னா சரியாகி விடுகிறது. அப்போது நேற்றைக்கு நான் குடித்தேன், என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி நான் குடிக்கிறேன், என்ன பண்ண போகுது, நாளைக்கும் நான் குடிப்பேன், ஒன்றும் பண்ணாது, இப்படிங்கிற ஒரு நினைப்போடு அவர்கள் பருகுகிறார்கள். எண்ணம் சிறந்ததாக இருந்தால் அது நடந்தேறும், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே செயல் அப்படிங்கிறது தவறாக இருக்கும் பொழுது எண்ணம் எப்படி இருந்தாலும் அது தவறில் தான் போய் முடியும். எண்ணமும் செயலும் சரியாக இருக்கணும். நாம் வந்து ஒரு இலக்கு வச்சுருக்கோம், அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா அதற்கான செயல்பாடுகள் இருக்கணும். அதை விட்டு நம்மளுடைய இலக்கு அது வடக்கு திசையில் இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அது மேற்கு திசையில் இருக்குது அப்படின்னா எப்படி ஒன்றுக்கு ஒன்று சேரவே முடியாது. அப்போ எங்கேயோ அது போய்கிட்டு இருக்கும். அதுபோல தான் இங்கே நம்மளுடைய அந்த மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒன்றும் செய்யாதுன்னா ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்ல. அதை விடுத்து அங்கே தவறாக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதே தான் நான் சொல்கிறேன், ஒரு குளிர்பானமோ அல்லது ஒவ்வாததோ அல்லது தேவையற்றதோ இதை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அங்கே என்ன ஆகும்? அப்போது உணவை மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய உடலுக்கு எது தேவை, அதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், இதைத்தான் நம்ம டைகர் கிளப் சொல்லி கொடுக்குது. எப்படி நம்ம வந்து காலையில் எழுந்ததும் என்ன செய்யணும், நம்ம எப்படி பல் துலக்கணும், நம்ம எப்படி குளிக்கணும், நம்மளுடைய உடலை எப்படி பேணணும், நமது உடலுக்கான தொடர் முயற்சிகளை எப்படி செய்யணும், உடலுக்கு தேவையான நல்ல உணவுகளை எப்படி தேர்வு செய்யணும், அந்த உணவுகளை எப்படி நம்ம வந்து அதை பருகணும், உணவை வந்து கரைத்து நம்ம வந்து நம்மளுடைய பற்களை கொண்டு கரைத்து அதை குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கற்றுத்தருகிறோம். எப்போ தூங்கணும், எப்போ அவரே சொல்கிறார், இந்த 1000 விஷயங்கள் சொல்லித்தர்றாங்க. ஆனால் எதை நான் கடைபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், உடலை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ உடலை நீங்கள் காதலித்தால் உடலை நீங்கள் பேணி காப்பீர்கள். உடலை பேணி நான் அதான் சொன்னேன், விடுமுறை தினங்களில் ஓய்வு அப்படின்னு விட்டு விடுகிறோம். அன்னைக்குன்னு உடல் கெட்டு போகும். விடுமுறை தினத்தில் தான் நம்மளுடைய உணவு முறை அப்படிங்கிறதே தவறாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். அப்போது நாம் எல்லா நாட்களிலும் நீங்கள் எங்கே பயணம் போயிருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு போனாலும் காலையில் எழுந்து நடந்து பாருங்கள். காலையில் எழுந்து நீங்கள் 8 நடை நடக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லையா, ஏன் ஸ்ட்ரைட் வாக்கிங் போங்க, தவறொன்றும் இல்லை. நம்மளுடைய உடலுக்கு அன்றைக்கான பயிற்சியை கொடுக்கணும். அப்படியே ஒரு அற்புதமான ஆழ்ந்த அமைதியான ஒரு இடம் கிட்டும் உங்களுக்கு. சுற்றுலா தலங்களில் விடிய காலங்களெல்லாம் எல்லாரை போல் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா காலையில் அற்புதமான ஒரு இடம் கிடைக்கும். அங்கே உட்காந்து விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள், அற்புதத்திலும் அற்புதம் நடக்கும். இப்படி நீங்கள் எங்கே சுற்றி கொண்டிருந்தாலும் இரவில் 7 மணிக்கு முன்பாக நீங்கள் வந்து உங்களுடைய அறைக்கு வந்துடுங்க. இதெல்லாம் சுற்றுலா செல்பவர்களுக்கு நான் சொல்கிறேன். 7 மணிக்கு முன்பாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா டிராஃபிக்லேயும் சிக்க மாட்டீங்க. 9 மணி அப்படிங்கிறது எல்லாருமே அதுவரைய, ஏன்னா எல்லாருமே தூங்கி எழுவது அப்படிங்கிறது 8-10 மணிக்கு தான் எழுவாங்க காலையில். அதற்கப்புறம் தான் கிளம்புவாங்க. நீங்கள் 10 மணிக்கு மேலெலாம் கொடைக்கானல்லாம் நீங்கள் 9 மணிக்கு மேலாக நீங்கள் கிளம்பி ரூமை விட்டு வர்றீங்கன்னா
நீங்கள் உங்களுடைய ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் பூம்பாறை போகணும்னு வச்சுக்கிறீங்களேன். பூம்பாறை போகணும்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடும். ஏன்னா எல்லாருமே அந்த நேரத்தில் தான் கிளம்புவாங்க. எல்லாருமே அப்படி தான் பயணித்து அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்போது 12 மணி ஆகிடும். திரும்ப நீங்கள் பூம்பாறையிலேருந்து முடிச்சுட்டு இன்னும் பக்கத்தில் உள்ள இடங்களெல்லாம் நீங்கள் மன்னவனூர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் சென்று வர்றீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பும் நேரம் அப்படிங்கிறது அங்கே இருந்தே ஒரு மாலை நேரத்தில் தான் திரும்புவீங்க. ஒரு 5:30 6 மணிக்கு திரும்புவீங்க. அப்போது நீங்கள் ரூமுக்கு வந்து சேருவது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 மணி கூட ஆகிடும். அதுலேயும் டிராஃபிக்கில் வண்டியை நிறுத்தி 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 வருவது அப்படிங்கிறது கொடுமையாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் போனோம் அப்படின்னா, நானெல்லாம் போனால் என்ன திட்டம் போடுவோம் அப்படின்னா, திட்டம் மிடுவேன் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதும் போல் நம்மளுடைய பயிற்சிகளை செஞ்சிடணும். 7லேருந்து 8க்குள்ளாக நம்மளுடைய உணவை முடித்து, காலை உணவை முடிச்சுட்டு நம்மளுடைய பயணத்தை கிளப்பி இருந்தோம் அப்படின்னா, நம்ம 8 மணிக்கு கிளம்புனோம்னா நாம் மட்டும்தான் போய் கொண்டிருப்போம் பூம்பாறைக்கு. ஸோ பூம்பாறைக்கு அதிகபட்சம் ஒரு 9:30 மணிக்குள்ளாக போய்விட முடியும். அதே போல் நாம் ஒரு 3 மணிக்கெல்லாம் நம்ம அங்கேருந்து திரும்புகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரூமுக்கு நம்ம தாராளமாக 7 மணிக்கு உள்ளாக இரவு உணவை எடுத்துக்கொண்டு கூட வந்து விட முடியும். அப்போது நீங்கள் எங்கேயா இருந்தாலும் இந்த நேரத்தை கடைப்பிடிக்கணும். இந்த நேரத்தை கடைப்பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இது எங்கே போனாலும் நடக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் எங்கே போனாலும் எல்லோரும் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள்னா இழுத்து பொருத்தி தூங்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அதே அளவுக்கே தூங்குங்க. 8 மணி நேரம் தான் தூங்க போகிறோம். இல்லை 9 மணி நேரம் தூங்கணுமா தூங்குங்க. இல்லை நீங்கள் 10 மணி நேரம் தூங்கணுமா தூங்குங்க. ஆனால் விடிகாலையில் எழப்பழகி வெகு விரைவாக மாலையில் தூங்க பழகுங்க. உங்களுக்கு அதிகப்படியான நேரம் தூங்கணும் அப்படின்னா 7 மணிக்கெலாம் பெட்டுக்கு போங்க. யார் வேணாம்னு சொன்னால் 6 மணிக்கு உணவு முடிங்க, மாலை உணவை 7 மணிக்கு பெட்டுக்கு போங்க. நீங்கள் காலையில் எழுந்து கொள்ளுங்கள் 5 மணிக்கு. அப்போ தாராளமாக நீங்களும் மற்றவர்கள் போல் 10-11 மணி நேரம் தூங்குவீங்க. நீங்கள் இழுத்து பொருத்தி தூங்குங்க, எப்படி வேண்டுமானாலும் தூங்குங்க. ஆனால் நாம் நம்மளுடைய பணிகளை காலையிலே செய்துவிட வேண்டும். நம்மளுடைய உடலுக்கு தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்திடணும். அதைத்தான் அந்த கதையும் நமக்கு சொல்லி ஒரு குரு ஒரு மாணவனுக்கு ஒரு காஃபி தேநீர் அப்படிங்கிறது தயாரித்து கொண்டு வருவது அப்படிங்கிறதுல சொன்னாங்க. அது 1 நிமிடம் தாமதமாகனா கூட அவங்க வந்து 3:45 ஒரு மணி சொன்னாங்கல்ல. இந்த 3:45ங்கிறது இப்போ ஆடியோ கேட்குற எல்லாருமே தாராளமாக அந்த டைம்லாம் ஒரு பெருசாக இருக்காது. ஆனால் ஆடியோ கேட்காம நம்ம டைகர் குழுவில் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு 3:45 இப்போ என்னுடைய மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக 4 மணிக்கு வரும். 3:50க்கு என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் வந்து நம்மளுடைய அந்த புகைப்படத்தை வச்சிடுவேன். அப்போது யாரெல்லாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்களோ வெகு விரைவாக தூங்க பழகுகிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் அப்படிங்கிறது கிட்டும் அப்படிங்கிறத இந்த கதையும் சொல்லுது. அந்த குரு வந்து அதைத்தான் போதிக்கிறார். முதல்ல நேரத்தை நிர்வகிக்க பழகு. அந்த நேரம் உனக்குள்ளாக இறங்க வேண்டும். அந்த நேரத்தின்படி நீ சொல்ல வேண்டும். நீ தாமதமாகவோ அல்லது வெகு விரைவாகவோ செயல்படுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வெகு விரைவாக அவர் தயாரிச்சுட்டு வந்தால் கூட அந்த காஃபி அப்படிங்கிறது ஆறி போயிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார், ஆறி போயிடும். அதே இது லேட்டாக வந்தால் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவார். ஸோ இப்படி ஒரு போதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கதை சொல்லியது. ஸோ இந்த 2 விஷயங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளதுனால நாம் இன்றைக்கி இதை பற்றி முழுமையாக பார்த்தோம். இன்னும் வரும் நாட்களில் நாம் அந்த விஷயத்தை இன்னும் மக்களிடத்தில் கொண்டு போய் எப்படி சேர்ப்பது, நமக்குள்ளாக எப்படி விதைப்பது அப்படிங்கிறதையும் பேசுவோம். அதாவது நம்மளுடைய உடலை பேணுவது, நம்மளுடைய உடலை காதலிப்பது, நம்மளுடைய உடலை பாதுகாப்பது, தேவையான விஷயங்களைன்னு அந்த ஒரு உற்சாகம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் தினமும் நடக்க முடியும். அந்த உற்சாகம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பயிற்சிகளை நாம் செய்ய முடியும். ஸோ நம்ம டிஏ ரிப்போர்ட் அனுப்ப முடியும், உணவை சரியாக எடுத்துக்கொள்ள முடியும், பழங்கள் நித்தம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் நம்மளை காதலித்தா மட்டும்தான், நம்மளுடைய உடலை காதலித்தால் மட்டும்தான் அது கிட்டும் அப்படிங்கிறத இந்த ஆடியோக்களின் வாயிலாக தெரிந்து கொண்டு இந்த அற்புதமான ஆடியோக்களை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கும்
சகோதரி அம்மா டைகர், மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அவங்களுக்கு வழங்கியிருப்பீங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நீங்கள் எண்ணுவதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். கூட்டு பிரார்த்தனையாக எல்லோருக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை விஸ்தாரமாக எல்லோரையும் வாழ்த்தும் விதமாக அமைத்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்தையும் வழங்கும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.